அனைவருக்கும் வணக்கம். இந்த அப்டேட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பதி போகிறவங்களுக்கு உண்டான ஒரு கைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேத்தனால வந்து இந்த 300 டிக்கெட்லாம் வந்து புக் பண்ணிட்டு வந்து போக முடியாது திருப்பதிக்கு. கொஞ்சம் ஸ்லாட் தான் ஓப்பன் ஆகும். அதுவுமே வந்து இப்போ ட்ரெயின் தக்கல் டிக்கெட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, தரிசன டிக்கெட்டுமே வந்து ஃபுல்லாகிடுது. 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணுறாங்க, ஃபுல்லாகிடுது. ஸோ நம்ம நேரடி தரிசனத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 24 மணி நேரம், 18 மணி நேரம், 15 மணி நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நாள் கணக்கா அந்த மலைகள் ஏறி இறங்கி சாமியை பார்க்குற மாதிரிலாம் இருக்குது. ஏகப்பட்ட தொந்தரவுகள் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களை கூட்டு போகிறவங்களும் பெரியவங்களை போகிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருக்குது. ஸோ இதை சமாளித்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையாக திருப்பதி ஐயாவை போய் எப்படி தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பதி போய் இறங்கிறீங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பல நாட்களாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்டி டிக்கெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து கீழ் திருப்பதியில் 3 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு இடம், அது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு இருக்குது, மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு. விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்குது. அப்புறம் பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு அது ஒரு இடத்துல 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்டி டிக்கெட் கொடுப்பாங்க. எஸ்எஸ்டி அப்படின்னா ஸ்லாட்டட் சர்வதரிசனம். சர்வதரிசனம் அப்படின்னா ஃப்ரீ தரிசனம். அதாவது நீங்கள் வந்து எடுத்தோடனே மலைக்கு போய் அங்கேருந்து, அதாவது எந்த வித டிக்கெட்டுமே இல்லாமல் வந்து நீங்கள் வந்து க்யூவில் ஜாயின் பண்ணி ரொம்ப நேரம் மணிக்கணக்காக காத்திருந்து திருப்பதி நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறது. இந்த எஸ்எஸ்டி டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 12,000 டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழ் திருப்பதியில் அந்த 3 இடங்களில் கொடுப்பாங்க. இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா மறுநாள் நீங்கள் தரிசனம் செய்யலாம். மறுநாள் தான், அதாவது இன்றைக்கி டோக்கன் வாங்கினா மறுநாள் தரிசனம் பண்ணலாம். அந்த டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம் நீங்கள் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், அதில் என்ன டைம் போட்டிருந்தாலும் நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங்கே குளிச்சு கிளம்பி போயிட்டீங்கன்னா வந்து உங்களை வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணிடுறாங்க. ஏடிசிசி சர்க்கிள் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களை அலோவ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டிக்கெட் வாங்கிட்டு போகிறது ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் போனோன்னே இந்த 3 இடத்துல ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போயிடுங்க. இப்போது அதாவது இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9/7/2026. இன்றைக்கி உள்ள டேட்டுக்கு வந்து எஸ்எஸ்டி டிக்கெட் வந்து ஒரு நாளைக்கு வந்து 12,000 10,000 டிக்கெட் கொடுக்குறாங்க. டெய்லி 3 மணிக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி வாங்குற டிக்கெட் வச்சு நாளைக்கு பார்க்கலாம். டெய்லி 3 மணிக்கு வந்து இது கொடுக்குறாங்க. அதுக்கு வந்துட்டு மக்கள் எல்லாமே வந்துட்டு விடிய காலையிலேருந்தே அங்கே போய் இருக்காங்க அந்த லைன்லேருந்து வாங்குறதுக்காக. ஏன் இந்த சர்வ தரிசன டிக்கெட்டை வாங்குறதுக்காக இங்கே போய் காத்து கிடக்காங்கன்னா, நான் இங்கே நினைக்கலாம், நான் ஏன் இங்கே காத்திருந்து வெயிட் பண்ணி இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போய் மறுநாள் அவரை பார்க்கணும், நான் போகணுன்னே நேராக போயிட்டு நான் மறுநாள் பார்த்துருவேனே அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது இந்த இளைஞர்கள் தனித்தனியாக போகிறவங்களுக்கு செட் ஆகுமே தவிர ஃபேமிலிக்கு சத்தியமாக செட்டே ஆகாது. காரணம் அதோடைய கஷ்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதே டிக்கெட்டை வாங்கிட்டு போகிறீங்கன்னா, அதாவது நீங்கள் நேராக போய் சாமி பார்க்கும்போது நீங்கள் 17 மணி நேரம் 20 மணி நேரமும் நீங்கள் லைனில் காத்திருக்கணும். இந்த டிக்கெட் வாங்கிட்டு போகும்போது வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கால்வாசி நீங்கள் வெளியே இருப்பீங்க. அதாவது டிக்கெட் வாங்குறீங்க, டிக்கெட் வாங்கிட்டு மேல் திருப்பதி போகிறீங்க, நீங்கள் கூலாக அவங்க வேலையை பார்க்கலாம், மொட்டை போடலாம், அன்னதானம் சாப்பிடலாம், நீங்கள் வெளியே லாக்கர் எடுத்துக்கலாம், தங்கிட்டு மறுநாள் நீங்கள் ஏர்லி மார்னிங் போனால் நீங்கள் மதியத்துக்குள்ளே, அதாவது நீங்கள் சாமி பார்க்கறதுக்கு வெறும் 5 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாமி பார்க்கலாம். 5லேருந்து 6 மணி நேரத்தில் சாமி பார்த்துடலாம். 18 மணி நேரம் நீங்கள் லைனில் நிற்கிறது பதிலாக 5 மணி நேரம் லைனில் நிற்கிறது வந்து ரொம்பவே வந்து நல்லதாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3 இடத்துல ஒரு இடத்துக்கு நீங்கள் போய்க்கோங்க. கண்டிப்பாக லக்கேஜ்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு போவீங்க. நான் என்ன உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவு வந்துட்டு இந்த எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்க போகும்போதே கூட வந்து உங்கள் கையில் லக்கேஜ்னு வச்சுக்காதீங்க. ஏன்னா அந்த ஸ்டார்டிங்கில் உள்ள நம்மளை அலோவ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ் இருக்க தான் செய்யும். அப்போ கையில் லக்கேஜ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த 3 இடங்களில் இப்போ நீங்கள் எடுத்தோன்னே 3 இடத்துக்கு போகிறீங்க, அங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ அந்த லாக்கர் ஃபெசிலிட்டி வாங்கிக்கோங்க. 24 ஹவர்ஸு லாக்கர் ஃபெசிலிட்டி வாங்கிட்டு உங்கள் லக்கேஜ் எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு உங்களுடைய ஆதார் கார்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு ஆளுக்கு ஒரு ஆதார் கார்டு கண்டிப்பாக கையில் இருக்கும். 12 வயதுக்கு மேலே யாராக இருந்தாலும் அவங்க ஆதார் கார்டு வச்சுக்கணும். ஃபேமிலியில் நான் இருக்கேன், நான் வந்து குடும்ப தலைவன், நான் போயிட்டு 10 பேருக்கும் ஆதார் கார்டு கொண்டு போய் டிக்கெட் வாங்கிட்டு வரலாம்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யார் தரிசனம் பண்ணுறாங்களோ அந்த 12 வயசு சின்ன பையனாக இருந்தாலும் அவன் தான் லைனில் இருந்து இந்த டிக்கெட்டை வாங்கி ஆகணும். ஸோ ஆதார் கார்டை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு மற்ற லக்கேஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஆதார் கையில் வச்சுக்கிட்டு நம்ம லக்கேஜ் போய் இந்த லக்கேஜ் லாக்கரில் நீங்கள் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்க போகும்போதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ரஷ் அதிகமாக இருக்குது, ஒரு சிலவங்க தள்ளி விடுறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு வேறு ஒன்றும் இல்லை, எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி போய் லக்கேஜை வச்சுருங்க லாக்கரில். டிக்கெட் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு மேல் திருப்பி கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் அந்த லாக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல் திருப்பதி கிளம்பி போயிருங்க. அதேமாதிரி மேல் திருப்பதி வந்தோடனே 2-3 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டிலாம் அவைலபிளாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு எங்கேன்னு கேளுங்க. அந்த பிஎஸ்சி 1, 2, 3, 4 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இலவச லாக்கர்களே இருக்குது. அந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போயிடுங்க. அந்த இடங்கள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
டாய்லெட் ஃபெசிலிட்டி, குளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து அன்னதானம், வாசல்லே ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட வசதிகள் அந்த லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே மொத்தமாக ஒரு 10 பேர் 15 பேர் போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஒரு ஆள் போய் லைனில் நின்றுங்க. அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஒருத்தர் மட்டும் ஆதார் கார்டை கொண்டு வந்து லைனில் நின்று லாக்கரை வாங்கிடுங்க. ஏன்னா சாமி பார்க்க போகும்போதுமே வந்து உங்களுடைய லக்கேஜை வந்து லாக்கரில் வச்சுட்டு போனால் தான் நிம்மதியாக ஒரு 5 மணி சாமி பார்க்க முடியும். கையில் லக்கேஜ் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு அந்த லாக்கரை வாங்கிடுங்க. லாக்கரை வாங்கிட்டு அந்த இடத்துல சுடுதண்ணியோட வசதி உண்ட குளிக்கிற இடம்லாம் இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் குளிக்கலாம், மொட்டை போடலாம், சாப்பிடலாம், எல்லா வசதியுமே இருக்குது. மெயின் விஷயம் அதாவது ₹300 தரிசனம் இல்லாமல் போகிறவங்க அந்த லாக்கர் ஃபெசிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த ஏர்லி மார்னிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து ரூம் புக் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து புக் பண்ணலை. ஏன்னா நமக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி போதுமானதாக இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு லாக்கர் மட்டும் வாங்கிட்டு உங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அங்கே வச்சுருங்க. மேல் திருப்பி இருக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நல்லா குளிச்சுட்டு செஞ்சுட்டு லாக்கர் வச்சு பூட்டிட்டு சாவியை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அவங்க ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க லாக்கர் வாங்குற இடத்துல, அதையும் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மறுநாள் காலையில் போய் சாமி தரிசனம் 5 மணி நேரத்தில் பார்த்துட்டு தாராளமாக வரலாம். வந்து வரும்போதே லட்டு, அன்னப்பிரசாதம் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் உங்களுடைய லாக்கருக்கு வந்து உங்களுடைய இடத்த வந்து பார்த்திங்கன்னா வெக்கேட் பண்ணி தாராளமாக போகலாம். மெயினாக இந்த எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்கும்போதும் சரி, சாமி தரிசனம் செய்யும்போதும் சரி, 2 இடங்கள்லையுமே வந்து நீங்கள் லாக்கர் ஃபெசிலிட்டி வாங்குறது ரொம்பவே கட்டாயம். ஏன்னா இந்த க்யூவில் நிற்கும் போது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்கேஜ் வச்சுக்கிட்டு உங்களால் கண்டிப்பாக தரிசனம் செய்யவோ டிக்கெட் வாங்கவோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஹெவி ரஷ் இருக்கும். அதாவது இந்த எஸ்எஸ்டி டிக்கெட் வாங்க போகும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு உள்ள அலோவ் பண்ணுற இடங்கள் ஃபஸ்ட்டு அந்த க்யூவில் போயிட்டா தெரியாது. அதுக்கு முன்னாடி போய் மொத்தமாக போய் அந்த க்யூ லைனுக்குள்ளே போய் என்ட்ராவாங்க தெரியுமா, அந்த இடத்துல ஹெவி ரஷ் இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக சொல்கிறேன், லக்கேஜை வந்து ரொம்பவே பத்திரமா வச்சுக்கோங்க. லாக்கரில் வச்சுட்டு போங்க, நான் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் தரிசனத்துக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை போகும்போது ஏகப்பட்ட விஷயம் வந்து எனக்கு வந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ராம்பகீச்சா ஏசி பஸ்ஸில் இப்போ மற்ற சப்தகிரி பஸ்ஸில் போகிறோம், ராம்பகீச்சா அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விடுவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் லாக்கருக்கு வந்து நடந்து வர இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ₹20 கொடுத்து டாக்ஸியில் வரணும்னா வரலாம், இல்லை நமக்கு இதெல்லாம் தெரியாது, நமக்கு வேணாங்க காசில் நடந்து போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக்கருக்கு இடம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் போகும்போதே வந்துட்டு இந்த PSC 3 அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஹால் இருக்குது. 8 ஹாலில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1500 கிட்ட ரூம் கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ போகும்போதே அந்த டிரைவர்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்தில் இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா போகிற வழியில் தான் அந்த PSC 3 அப்படிங்கிற ஹால் இருக்குது. அங்கே இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் நடந்து போகிறத வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பொறுத்தவரை அங்கேயும் இங்கேயும் நடந்தே தான் வந்து பார்த்திங்கன்னா காலை அதிகமாக வலிக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கவே நடக்காமல் டேரெக்டாக PSC 3 அந்த லாக்கர் ரூமுக்கே வந்து போயிடலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் இருக்குன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி திருப்பதி போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா தேவையில்லாமல் அங்கே போய் நின்று ஃப்ரீ தரிசனம் வந்து பெரியவங்களையும் குழந்தைகளையும் கூட்டு போகிறவங்க தயவு செஞ்சு டைரக்ட் தரிசனத்தை போய் சர்வ தரிசனத்தை நீங்கள் தவிர்த்துருங்க. முடிஞ்சாலும் இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு முடியும் அப்படின்னா 3 மாதம் முன்னாடி முன்னூறு டிக்கெட் வாங்கிட்டு போங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 20 மணி நேரம் போய் கூண்டில் போட்டுருவாங்க, குழந்தைங்க அழுவாங்க, பெரியவங்க நடக்க முடியாது, ஏகப்பட்ட இது பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அவரை போய் நல்லா தரிசனம் பண்ணணும், மனம் புகுந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த வழியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எஸ்எஸ்டி டிக்கெட் எடுத்துக்கோங்க தாராளமாக. நான் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணுங்கள். லாக் இருக்குங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நல்லபடியாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேளுங்க. ரீசெண்டாக நான் போயிட்டு வந்து எனக்கு அனுபவம் இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் போகும்போது ஒரு சில தவறுகள் பண்ணேன், இந்த வருஷம் போகும்போது ஒரு சில தவறுகள் பண்ணேன். இப்போ எனக்கு இதுலேருந்து ஒரு சில பாடங்கள் தெரிஞ்சுக்கிடுச்சு. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு எனக்கு கேளுங்க, கட்டாயம் நான் சொல்கிறேன். நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கம்.